என்ன ட்ரீமா? ஹேய், சும்மா நம்ம பழகுன அந்த நாட்களை நினைச்சு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? என்ன சார் ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கீங்க போல. கண்டிப்பா, நீ பக்கத்துல இருந்தா எப்பவுமே ஜாலி தானே. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே லவ் பண்ணிட்டு இருக்கிறது? என்ன பண்ணலாம்? ரூம் போடலான்றியா? ராஜேஷ், ஐ அம் டாக்கிங் சீரியஸ். ஹேய், ஐ அம் ஆல்சோ சீரியஸ். லவ் பண்ணது போதும், மேரேஜ் பண்ணிக்கலாம். ஹேய், நானும் கல்யாணத்துக்கு ரெடியா தான் இருக்கேன். என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. உன் சைடுல என்ன ப்ராப்ளம், ஏ சைடுல என்ன ப்ராப்ளம்? லெட்ஸ் டு பி டிஸ்கஸ்ட். ஹே, எங்க வீட்ல கல்யாணம்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. எங்க வீட்ல அப்படிதான். சோ வாட் டு டு? ஓடி போயிடலாம். வெரி சிம்பிள். அப்புறம் என்ன பண்றது? இங்க பார், உன்னை கூட்டிட்டு போயிட்டு மூட்டை தூக்கி காப்பாத்துவேன் டயலாக்லாம் பேசுவேன் நினைக்காத. ஒன்ன மாதிரி பியூட்டி எல்லாம் கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்தணும்னு வச்சுக்கோயேன், பாக்குறவன் திரும்ப சொல்லுவான், இவனுக்கு போய் இப்படி ஒரு பொண்டாட்டியான்னுவான். இன்னைக்கு அடுத்தவன் பொண்டாட்டி பார்த்து பெருமூச்சோடுறவன் தான் அதிகமா இருக்கானுங்க. நானும் அததான் சொல்றேன். ஓடி போய் கஷ்டப்படக்கூடாது, கல்யாணமும் பண்ணிக்கணும், சூப்பரான லைஃபும் கிடைக்கணும். புரியுது புரியுது. நானும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன பிளான்? வேற என்ன, எங்க அப்பாட்ட இருந்தா அடிக்கணும். ஆமா, என்ன கேட்டா எந்த பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க? அப்பாவோட பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நான் தான் மெயின்டைன் பண்ணிருக்கேன். ஸோ அவருக்கு எப்போ பணம் தேவைப்பட்டாலும் நான் தான் எடுத்துட்டு வருவேன். ஸோ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ண போறேன்னு. குட். சரி, நீ என்ன பண்ற? என்னால என்ன பண்ண முடியும்? எங்க வீட்ல இருந்து ஜுவல்ஸ் கொண்டு வர முடியும். குட். சரி, நம்ம பணத்தை எடுத்துட்டு எங்க போறோம்? அது அப்புறம், முதல்ல பணத்தை எடுப்போம். இப்போ பாய். ஹலோ மச்சி, பொண்ணு என்ன முழுசா நம்புறாடா? பின்ன எங்க அப்பன்ட்டு இருந்து பணத்தை எடுத்துட்டு வரேன்னு நான் சொன்னேன். அதை நம்பி அவங்க வீட்டுல இருந்து பணத்தை எடுத்துட்டு வரேன்னு அவ சொல்லியிருக்கா. கண்டிப்பா போன தடவை மிஸ் ஆனாம இந்த தடவை மிஸ் ஆகாது மச்சி. முதல்ல பணம் கைக்கு வரட்டும்டா. அதுக்கப்புறம் அவளை எங்க வச்சு முடிச்சா ஒரு எலும்பு கூட கிடைக்காதோ அங்க வச்சு நான் முடிக்கிறேன்டா. அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. எல்லாம் கொண்டு வந்துட்டல? எல்லாம் கொண்டு வந்துட்டேன். அங்க பார்க்கலாமா? இங்க பாரு. ஓகே. சரி, நீ கொண்டு வந்துட்டியா? டவுட்டா? நீ டவுட் படலாம், நான் பண்ணக்கூடாதா? சரி பாரு. ஓகேவா? சரி, சீக்கிரம் கிளம்பலாம் வா. முதல்ல ரூம் போடுறோம். ரூம் போடுறோன்னு தப்பா நினைக்காத. நம்ம இவ்வளவு பணத்தை வச்சுட்டு ரோட்ல நிக்க முடியாது. முதல்ல நம்ம 2 பேரும் சேஃப் ஆகணும். புரியுதா? வண்டியில இரு. ராஜேஷ், ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க? வீட்ல இருந்து ஓடி வந்தது வாழ்றதுக்கு தானே. எதுக்கு சூசைட் பாயிண்ட்க்கு கூட்டிட்டு வந்திருக்க? சூசைட் பத்தி இப்ப யார் பேசினா? அப்புறம் ஏன் இங்க கூட்டிட்டு வந்திருக்க? நான் உன்னை இங்க கூட்டு வந்ததே உன்னை கொலை பண்ணாதாண்டி. ராஜேஷ், பி சீரியஸ், விளையாடாத. நீ அத்தை பொண்ணு பாரு உன்கிட்ட விளையாடுறதுக்கு. உன்னை இங்க கூட்டு வந்ததே உன்னை கொன்னு உன்கிட்ட இருக்க நகை அடிச்சுட்டு போகாதாண்டி. ராஜேஷ், போதும் விளையாடாத. என்ன திரும்ப திரும்ப அதே சொல்றீங்க? நிறுத்துரு. இப்போ உன்னை இங்க முடிச்சுட்டு இங்கேயே புதைச்சிட்டு உங்ககிட்ட இருக்க நகையை அடிச்சுட்டு போறேன்டி.
ராஜேஷ் நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் என் டைம் வேஸ்ட் பண்ணாதடி வாடி. ராஜேஷ் ஏய் வாடி. விடு ராஜேஷ். நீ என்ன கதறனாலும் நான் மனசு மாற மாட்டேன். வாடி சொல்றல விடுடா. இன்னைக்கு பேசி அவனா லவ் பண்ணாலும் அவன் கூட ஒழுங்கா வாழ மாட்டீங்க. நல்லவனா இருந்தாலும் சண்டை போட்டு கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் இதாண்டி பண்ணுவீங்க. உனக்கெல்லாம் இதாண்டி கரெக்டான முடிவு. வாடி. ஏய் பணம் தானே வேணும், போய் லாட்ஜ்ல போய் எடுத்துக்கோ ப்ளீஸ். பணத்தை மட்டும் அடிச்சிட்டு உன்னை விட்டுட்டு போறதுக்கு நான் அவனு பைத்தியக்காரன் இல்லடி. போலீஸ்ல போய் போட்டு கொடுக்க மாட்டேன்னு என்னடி நிச்சயம்? நான் போலீஸ்க்குலாம் போக மாட்டேன், என்ன விட்டுடு. ஏய் விடு. ஏய் ப்ளீஸ் விடு. என்னாச்சு போலீஸ்? முதல்ல தம்ம கொடு. உன்ன மாதிரி ஒரு கேடியும் என்ன மாதிரி ஒரு புறம்போக்கியும் கூட்டு போய் என்ன விருந்தா வைப்பாங்க? பொருள் என்கிட்ட இருக்குன்னு எவனோ போட்டு கொடுத்துட்டான். போலீஸ் கூட்டு விசாரிச்சாங்க. முதல்ல மாதிரில நான் இல்ல, தொழில விட்டுட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். திரும்ப திரும்ப கேட்டாங்க, திரும்ப திரும்ப நானும் இல்லைன்னு சொன்னேன். போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்புறம் பொருள் என்ன பண்ண? பொருள் என்ன பண்ண? அண்ணன் கடைசி நேரத்துல பிளான மாத்திட்டாரு. அப்புறம் என்ன, போலீஸ் கண்ணுல விளக்கண்ண ஊத்தி தேடிட்டு இருக்காங்க. மாட்டனு வையே டவுசர கிழிச்சிருவாங்க. என்ன சொல்ற? அப்புறம் என்ன, பொருளை வந்த ஆட்டோவிலே வச்சு அனுப்பிட்டேன். அடப்பாவி, வந்த ஆட்டோலே பாம வச்சிட்டியா? ஆமா, அண்ணன் லாஸ்ட் மினிட்ல ஸ்பாட்டை மாத்தணும் யாருக்குடா தெரியும்? தப்பிக்க வேணாமா நானு, அதான் வச்சு அனுப்பிட்டேன். அந்த ஆட்டோ எந்த ஆட்டோனாவது தெரியுமா? மனிதனே மனிதனாக இரு. என்ன திடீர்னு தத்துவம்லாம் பேசுற ஞானி மாதிரி? ஞானி இல்ல, நான் வந்த ஆட்டோல பின்னாடி எழுதி இருந்தது, அதை பார்த்த உடனே அது மனசுல பதிஞ்சிருச்சு, அதான் சொன்னேன். அப்ப அந்த ஆட்டோட நிலைமை டமால் தான், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹலோ, லாட்ஜ்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு நான் வந்துட்டு இருக்கேன். ஜஸ்ட்ல மிஸ்ன்னு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி உயிர் பழிச்சு நான் வந்துட்டு இருக்கேன். எப்பவுமே நாம தானே பையனை போடுவோம், இன்னைக்கு எனக்கே அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. என்ன க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணா, அதுக்கு அவன் எங்க என்ன கூட்டிட்டு பண்ணானோ அங்கேயே அவனை நான் முடிச்சிட்டேன். சரி போன வை.